श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् ஆறு அத்தியாயங்களோட கூடியிருக்கிற இந்த உபனிஷத்தில் 4 அத்தியாயங்களுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து முடிச்சதுக்கு பிறகு கடந்த 2 சத்சங்கத்திலையும் 5வது அத்தியாயத்திலோ ஆரம்பத்தில் வந்த இந்த சாந்தி மந்திரத்துடைய முக்கியத்துவம், அதோடைய அர்த்தம் இது முன்னாடியே நமக்கு தெரியும், அதையும் இன்னொரு வாட்டி பார்த்தோம். ப்ளஸ் சங்கராச்சாரியருடைய பாஷ்ய விவரணம் என்ன, அந்த மந்திரத்தினை வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ண வேறு சில வியாக்கியாத்தர்கள் இருக்கிறதுனால அவர் அதுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் முதல் 4 அத்தியாயங்களும் நிர்குண நிராகார பிரம்ம ஆத்ம விஷயம் முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. அங்கங்கே ஏதோ உபாசனை போல் சின்ன சின்னது இருந்தால் கூட இப்போ கடைசி 2 அத்தியாயங்கள் உபாசனை சொல்ல போகிறது, சகுண உபாசனை. கூடவே நமக்கு சில வேல்யூஸ் கூட சொல்லி கொடுக்கும். ஆனால் சாந்தோக்கியம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது 8 அத்தியாயங்கள் இருக்குது. முதல் 5 அத்தியாயங்களும் சகுண பிரம்ம உபாசன விஷயங்களே நிறைய பேசி, கடைசி 3 அத்தியாயங்கள் தான் அங்கே நிர்குண ஆத்ம தத்துவம் பற்றி பேசப்பட்டிருக்கு. 2 வித்தியாசமாக இருக்குது. சரி, இந்த முதல் கண்டம் செக்ஷன் பிராமணம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிராமணத்தில் இந்த 5வது அத்தியாயத்தில் மொத்தம் 15 பிராமணங்கள் இருக்கு. ஆனால் சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி, ஒரே மந்திரம். சிலது 2 3 இல்லை, அப்படி 15 அத்தியாய கண்டங்கள் இருக்கு, பாகங்கள். இந்த பூர்ணமதகோட ஆரம்பித்த இந்த பிராமணம் ஒரே ஒரு மந்திரம்தான். அதில் பாதி இந்த சாந்தி மந்திரம், இன்னும் அடுத்த பாதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிராமணத்துக்கு பேர் ஓம் கம் பிராமணம். ஏன்னா ஓம் பூர்ணமதக ஸ்லோகம் மந்திரம் முடித்ததுக்கு பிறகு அடுத்த பாகத்தில் ஓம் அனி கம் பிரம்மானி ஆரம்பிக்கிறதுனால இந்த பிராமணத்துக்கு ஓம் கம் பிராமணம் அனு பேர். ஒரே ஒரு மந்திரம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த முதல் மந்திரத்தினை நான் படிக்கிறேன். 2வது பாகத்துடைய அர்த்தத்தினை நம்ம பார்க்க போகிறோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் கம் பிரம்மா கம் புராணம்
வாயுரம் கமிதி ஹஸ்மா ஆஹ கௌரவ்யாயணி புத்திரஹ வேதஹ அயம் பிராமணாஹ விதுஹு வேதை வே வேதைனேன யத்வேதிதவ்யம். ஒரே ஒரு மந்திரம்தான் ஓம் கம் பிராமணம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வரும். இங்கே அங்கங்கே வேல்யூஸ் பற்றி சொல்லுமென்னு சொல்லியிருக்கோம். அது ரெண்டாவது பிராமணத்தில் தொடங்கும். இங்கே உபாசனை மட்டும்தான் சுருக்கமாக, ஆனால் ரொம்ப முக்கியமான உபாசனை இங்கே சொல்லப்பட்டது. இங்கே ஓம் உபாசனா, ஓம் உபாசனை பற்றி நமக்கு தெரியும், கேட்டிருக்கோம், பல உபனிஷத்தோடு கேட்டோம். ஸோ ஓம்கார தியானம் சொல்லப்பட்டிருக்கு. உபாசனைன்னா தியானம் தானே. எப்படின்னா சகுண பிரம்மத்துக்கும் ஆலம்பனம், நிர்குண பிரம்மத்துக்கும் ஆலம்பனம், ரெண்டுத்துக்கு அது ஆலம்பனம். ஆலம்பனம்னா சிம்பிள் தானே. சாலிகிராமம் விஷ்ணுக்கு ஆராதனைக்கு ஆலம்பனம், சிவலிங்கம் சிவ ஆராதனைக்கு. அதேபோல் இந்த ஓம்காரம் అనేది சகுண பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்மத்துக்கு ரெண்டுத்துக்கும் இது ஆலம்பனமாக வச்சுக்கிட்டு சொல்லலாம். எப்படி ஆரம்பிக்கிறது? ஓம் கம் பிரம்மா அப்படி అనేది கொட்டேஷன். ஏன்னு சொன்னால் இது மந்திர பாகம். இந்த மந்திர பாகம் ஓம் கம் பிரம்மக்கு விவரணம் அடுத்த 1.5 வரி, 1.5 வரி தான். இப்படி மந்திர பாகத்துக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்கறது அதெல்லாம் பிராமண பாகம்னு நமக்கு தெரியும், இது முன்னாடி சொல்லியிருக்கும். ஈஷாவாஸ்யம் மந்திர பாகம், அதுக்கு விவரணம் முண்டகோபனிஷத்து பிராமண பாகம். அதேபோல் இங்கே இந்த மந்திர பாகமான இதுக்கு இந்த பிருஹதாரண்யகம் பேசிக்கலி பிராமண பாகம். அதனால தான் அங்கங்கே யாக்ஞவல்கர் கூட நமக்கு இப்படி இந்த மாதிரி இதி அந்த மந்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அனு அதுக்கு விஸ்தரித்து விவரணம் கொடுப்பார் இல்லையா, அதுபோல். ஸோ அதனால் கொட்டேஷன் பிராமண பாகம் விவரணம். அப்போது ஈஷக்கு மந்திர பாகத்துக்கு பிராமண பாகம் முண்டகம் இல்லை, இங்கே பிருஹதாரண்யகம் முண்டகம்னு சொல்லியிருக்கு. ஈஷ மந்திர பாகம். சரி, ஆகாஷம் பிரம்ம உபாசீதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி என்ன அர்த்தம்? என்ன ஆகாஷம் பிரம்மன்னு உபாசனை பண்ணும். எப்படி? ஓம் நினச்சிக்கிட்டு உபாசனை பண்ணும். அப்படின்னா ஆகாஷம் பிரம்மன்னா ஸ்பேஸ் லைக் பிரம்மா, அதுக்கு ஆலம்பனம் ஓம் அப்படின்னு இது உணர்ந்த கண்டுபிடிச்ச ஒரு ரிஷி கௌரவ்யாயணி பேரே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கௌரவ்யாயணி அவருடைய புத்திரன் சொல்லி கொடுத்தாராமா. இது கௌரவ்யாயணி புத்திர இந்த வியாக்கியானத்தினை இவ்வளவுதான் அது ஓம் கொடுத்தாரு. இங்கே சொல்லும் போதும் இதில் 2 ஆகாசங்களை பற்றி உபனிஷத்து சொல்கிறது. 2 வர. ஒன்று சிதாகாசம், இன்னொன்று பூதாகாசம். சிதாகாசம்னு சொன்னதுனால நேச்சுரல்லி அது நிர்குண நிருபாதிக ஆகாசமாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம். ஓம் சிதாகாசம் பிரம்ம இது உபாசீத. அந்த 1.5 வரி
அங்கே பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியாது. சங்கரர் பாஷ்யம் எதில்லைன்னா டோட்டல் பிருதாரண்யகமே. அப்புறம் சங்கரருடைய பாஷ்யம் கூட பிருதாரண்யத்துக்கு அது ரொம்ப கஷ்டமே தான். அதையும் அவ்வளவு சுலபமாக புரியாது. அதுக்கப்புறம் திரும்பி ஆனந்தகிரி முதலானவங்க எல்லாரும் காமெண்ட்ரி எழுதினதுனால தான் அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம படிச்சிட்ருக்குறோம். அவ்வளோ விஸ்தரித்து கொஞ்சம் அடுத்த பாஷ்யங்கள் மேலே பிருதாரண்யக பாஷ்யம் கொஞ்சம் கஷ்டமாக தான் அவர் எழுதியிருக்கார். சரி, அப்போது ஓம் சிதாகாசம் பிரம்மா அப்படின்னு சொல்லி உபாசனை பண்ணணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நிர்குணம் சைத்தன்யம் பிரம்மா, அது சிதாகாசம், அது ஓம் தான். ஓம் ரிப்ரசன்ட் பண்ணி வச்சு கட்டி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஓம்காரத்தினு ரெண்டாக நமக்கு உபதேசம் பண்ணுறது. ஒன்று சிதாகாச பிரம்ம, இன்னொன்று பூதாகாச பிரம்ம. ரெண்டு சேர்ந்து சொல்லுவேன். சிதாகாசம்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்க? நிர்குணம் நிருபாதிகம். இந்த பக்கம் பூதாகாசம்னு சொன்னால் சகுணம், அப்புறம் சோபாதிகம், உபாதி கூட கூடியிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கு இந்த ஓம் ரிப்ரசன்டேஷன் அப்படின்னு. இது எப்படி தெரியும் எங்கே இருக்குன்னா, இப்போது அடுத்த பதங்களுக்கு போகிறேன் நான். இதுதான் ஓம் கம் பிரம்மா அப்படி இந்த ஃபஸ்ட்டு மந்திர பாகம் அப்படி விளக்கம் கொடுக்குறார் இப்போதைக்கு பிராமண பாகம். அந்த கம் புராணம் முதல் பதம். இந்த கம் புராணம். புராணமுடைய பொதுவான அர்த்தம் எட்டர்னல், எட்டர்னல் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். அப்போது எட்டர்னல் ஸ்பேஸான்னு சொன்னால் எதாவா இருந்திருக்கணும்? சங்கரர் கொஞ்சம் அங்கே விசாரணை பண்ண சொல்கிறார். எட்டர்னல் ஸ்பேஸ்ன்னா எதாவா இருந்திருக்கணும்? பூதாகாசம் எட்டர்னல் ஸ்பேஸாக இருக்க முடியாது. ஏன்னா அது அப்புறம் வந்துச்சு, தஸ்மாத் ஆத்மன ஆகாசம் சம்பூதா. அப்போ நேச்சுரல்லி இங்கே புராணமனே பதம் நமக்கு சிதாகாசம் ரிஃபர் பண்ணுறது. ஆனால் அங்கே மந்திரத்தில் கிடையாது, வியாக்கியானத்தில் கூட கிடையாது. ஸோ அந்த புராணமனே பதம் எடுத்துக்கிட்டு நம்ம இது சிதாகாசம் பற்றி சொல்கிறதானே நம்ம புரிஞ்சுக்கணும். சிதாகாசம். அப்போது அது சொன்னதுக்கு அப்புறம்தான் சிதாகாசம்னா நான் தான் பிரம்மம். அது எட்டர்னல். அது ஓம் மீன்ஸ் பிரம்மா, பிரம்மன், சிதாகாசம், அனந்தம், எட்டர்னல். அதுக்கு அடுத்த பதம் வாயுரம் கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாயுன்னு நமக்கு தெரியும். வாயுரம் அப்படின்னா வாயுவோட கூடியிருக்கிற ஆகாசம். நேராக பூதாகாசம்னு சொல்லலாம் இல்லையோ? அப்படி சொன்னால் அப்புறம் சங்கரருக்கு வேலை இருக்காது. நமக்கு அதுதான் உபனிஷத்து சொன்ன. வாயுரம், வாயுவோட கூடியிருக்கிற ஆகாசம். என்னது? பூதாகாசம். பூதாகாசம்னு தானே வாயு சஞ்சரிச்சிட்ருக்கு. அதனால் இங்கே இந்த ரெண்டு வார்த்தைகளினால் நமக்கு என்ன டிரைவ் பண்ணோம்? ஒன்று சிதாகாசம், இன்னொன்று பூதாகாசம். பூதாகாசம் அனுபவப்படுறது சர்வம் பூதாகாசம்ல தான் இருக்கின்றனது. ஆனால் பூதாகாசமும் சர்வமும் எல்லாமே சேர்ந்து நான் தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அப்படி அனந்தம், சித், கான்ஷியஸ் ஸ்பேஸ், சிதாகாசம். ஆனால் இது உபாசனாவை சொல்கிறது. இங்கே பாருங்க, இந்த ஆலம்பனம் அதெல்லாம். ஆனால் எப்படியாவது ஒன்று
பிரம்ம உன்னுடைய ஸ்வரூபத்தை கிட்ட கொண்டு வரணும் இல்லையா? உபாசனத்துடைய முக்கியத்துவம் எல்லாம் அதுதான். வேறே பலம் கூட வரும். பட் நீ எனக்கு வேறு எது எல்லாமே வேண்டாம், மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வேண்டான்னா உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும். ஸோ இந்த 2 வார்த்தைகளினால நமக்கு புரிஞ்சது சிதாகாசம் பூதாகாசம். அதுக்கப்புறம் அடுத்த இருக்கிற பல வார்த்தைகள் கொஞ்சம் தான். அதெல்லாம் அந்த போர்ஷன் இந்த ஓம்காரத்துடைய பெருமை, க்ளோரி பற்றி ஸ்துதி பண்ணுறது. இது எப்பவுமே உபனிஷத்துகளுக்குள்ள படக்கந்த ஒன்று சொன்னால் அதை க்ளோரிஃபை பண்ணுறது. உதாரணத்துக்கு பகவத்கீதையில் பார்க்குறோம் இந்த ஓம் விஷயம். அங்கே விபூதி யோகம்ல சொன்னார் ஓமித்யேகாட்சரம் பிரம்மா. அப்புறம் 8வது அத்தியாயத்தில் கூட அங்கே ஓமித்யேகாட்சரம் பிரம்மா மாமனுஸ்மர வியாஹரன் மாமனுஸ்மரன் யத் பிரயாதி த்யஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். தேகம் விடுறதுக்கு முன்னாடி இந்த ஓமனி சொல்லிக்கிட்டு அது ஒரு உபாசனையாக சொன்னார் பிரம்மலோகம் போகிறதுக்கு. ஸோ ஓமிதி ஏக அக்ஷரம் அது பிரம்மா, அதுதான் மூலம். அதுக்கு விளக்கம் எதுக்குன்னா அது வியாகரன் பண்ணால் என்ன ஸ்மரிச்சுக்கிற மாதிரி தான். அது ஸ்மரிக்கிறதுனால அவன் தேகம் முட்டினதுக்கப்புறம் நல்ல இடத்த பரமாம் கத்தின்னு அடையுவான். அதெல்லாம் க்ளோரி ஸ்துதி பண்ணுறது. தைத்திரியத்திலோ சீக்ஷாவலிலோ பார்த்தோம். அங்கே கூட இப்படி தான் சுருக்கமாக இவ்வளவு சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் விவரண ஸ்துதி நிறைய இருக்கும். பிரணவோபாசனம்னு சீக்ஷாவலியில் ஒரு பாகமே இருந்தது. ஓமிதி பிரம்மா ஓமிதீதகம் சர்வம். ஓமிதி பிரம்மா, தட் இஸ் த மூல வாக்கியம். மந்திர பாகம் எடுத்துக்கலாம். அப்புறம் விவரணம் ஓமிதீதகம் சர்வம். இனிமே எதெல்லாம் வேறு இருக்கே தோணுறது காணுறதுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த பிரம்மமே தான், இந்த ஓமே தான். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஓம் ஆர் பிரம்மா. பிரம்மா இஸ் ஈக்குவல் டு ஓம், ஓம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. இங்கே ஜஸ்ட் ஃபார் ஆலம்பனம் சேக்குவோம்ல. ஓமித்யேதத் அனுக்ருதி ஹஸ்மவா அப்யோ ஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓமிதீதகம் சஸ்திராணி சகம் சந்தி. இப்படி ஓமித்யர்வியூ அந்த விவரணெல்லாம் ஸ்துதி. இது எல்லாமே ஓம். ஸோ இந்த மாதிரி தைத்திரியத்தில் கூட அந்த ஓம்காரத்துடைய விஷயம் சொல்லி இன்னொன்று ரிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும்னா நிறைய இருக்குது. சந்தர்ப்பனால் ஞாபகப்படுத்துகிறது நல்லது இல்லையா? சாந்தி மந்திரம் ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோபியோத்யமிருதாத் சம்பபுவ. அதோடைய சுருக்கமான அர்த்தம் என்னன்னா, பிரம்மாஜி மொத்தம் வேதத்தினை கடைஞ்சாராமா, கடைஞ்சிட்டு வெண்ண போல் அதோடைய சாரமாக ஓம்னு எடுத்தாருன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் கட்டோபனிஷத்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே 2-3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்மா ஏததேவாக்ஷரம் பரம் ஏததேவாக்ஷரம் ஞாத்வா யோ எதிச்சதி தஸ்ய தத். இந்த பார்ட் இப்போ அடுத்த வேர்ட்ஸுக்கு கனெக்டடாக இருக்கும். சொல்கிறேன் ரெண்டு சேர்ந்து. இதில் ரெஃபரன்ஸ் ஓம்.
இப்போது அடுத்தது என்ன அங்கே சொல்லப்பட்டதுன்னா பாராடும்போது, இந்த ஓம்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ, இது பிராமணாக விதுகு அங்கே இருக்கு. இது இல்லை, பிராமணாக விதுகு. த வைஸ் பீப்புள், ஆல் த ரிஷிஸ் விதுகன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, திஸ் இஸ் ஓம்காரா, இதுதான் வேதம், இது வேதம், திஸ் ஓம் இஸ் வேதம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அதனால இது தெரிஞ்சுக்கிட்டா அவனும் லோகத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எத் வேதனேன எத் வேதித்தவ்யம், இந்த ஓம்காரத்தினே தெரிஞ்சுக்கிறதுனால மனுஷனும் ஏதாவது கூட எனிதிங் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏதாவது கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அசல் இந்த லோகத்தில் மொத்தம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு தான். ஒன்று சகுண பிரம்மா, இன்னொன்று நிர்குண பிரம்மா. அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ இந்த ஓம் ரிப்ரசன்ட்ஸ் தி சகுண பிரம்மா, நிர்குண பிரம்மா. அதனால் இங்கே தெரிஞ்சுக்கணும்னா என்னமோ நான் இங்கே உட்காந்துட்டு அங்கே இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற டெலிபதி அந்த மாதிரி இல்லை. அப்படின்னு சொன்னால் அந்த பிரம்மே தான் நாமரூபமாக இப்படி எல்லாம் காணப்படுறது. எல்லாமே மரமாகவும் அதாகவும் இதாகவும் அமரப்பிரபுவாகவும் மரப்பிரபுவாகவும் காணப்படுறேன். நேற்று சொன்னோம் இல்லையா? அதனால் இந்த ரெண்டு தான் சகுண பிரம்மா, நிர்குண பிரம்மா. வேதம் மொத்தம் நீங்கள் கவனித்து பார்த்தா கூட அந்த முன்பாகம் பூர்வபாகம் இவ்வளோ பெருசுன்னா என்ன தான் சொல்கிறது? சகுண பிரம்மனை பற்றி தான் அதுக்கு உபாசனை பண்ணு, கர்ம பண்ணு, யக்னம் பண்ணு, யாகம் பண்ணு, இந்த மந்திரம் சொல்லு, அதிசயம் சொல்லி அப்படியெல்லாம் சொல்லி வேத அந்த பாகம் நிர்குண பிரம்ம. ரெண்டு தான் லோகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் சகுண பிரம்மனை பற்றி அதையும் பிரம்மனை தெரிஞ்சுக்காம நீ வேற விதமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு அது பிரயோஜனப்படாது. சகுண பிரம்மம் பற்றி தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நிர்குணம் பிரம்மம் பற்றி கச்சிதமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிர்குண பிரம்மம் இல்லாமல் சகுண பிரம்மம் இருக்காது, ஆனால் சகுண பிரம்மம் இல்லாமல் நிர்குண பிரம்மம் இருக்கும். எத் சத்வே எத் சத்வம், எத் அபாவே எத் பாவே எத் பாவம், எத் அபாவே எத் அபாவம். அன்வய வத்திரேகம். எது இருந்தால் எது இருக்குமோ, எது இல்லைன்னா எது இருக்காதோ. இது பல வாட்டி சொல்லும்போது நானும் இது ரிவர்ஸில் சொல்லலாமான்னு சந்தேகம் வருதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. நானே அப்படி எடுத்துக்கூடாது. உலகம் இல்லைன்னா பிரம்மன் இருக்க முடியாது, சரீரம் இல்லைன்னு ஆத்மா இருக்க முடியாதுன்னு அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஆத்மா இருக்கிறதுனால தான் சரீரம் இருக்கிறதுன்னு சொல்லும்போதும், ஆனால் அப்படி செல்லாது, அப்படி சொல்லக்கூடாது. யூ கேனாட் டெல் இன் ரிவர்ஸ் ஆர்டர். சரியா? அதனால் இதுதான் இந்த மந்திரத்தில் அந்த ஓம்காரத்துடைய பெருமை இதெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொல்லப்பட்டது? இது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அதி புரியலை உபனிஷத்தை படிக்காதவனுக்கு சர்வம் ஈஸ்வர் கடவுள் தான் எல்லாமே சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறோம். சின்னவனுக்கு சொல்கிறோம், படிக்காதவனுக்கு சொல்கிறோம், ஏழனுக்கு, எல்லாருக்கும் எல்லாம் கடவுள் தான்ப்பா. அது எப்போது ஒரு நாளைக்கு அந்த தாட் அது அப்படியே மெச்சூர் ஆகி ப்ராக்டிஃபை ஆகும். இப்போ நம்ம நல்லா டீப்பாக கிளியராக படிச்சிடும், நமக்கு தெளிவாக தெரியுது, ஒரு சந்தேகம் இல்லை. அதனால் ஓம்கார தியானம் சகுண நிர்குண பிரம்மத்துக்கும், அதனால் மொத்தம் இந்த ஓம்குள்ளதான் அடங்கியிருக்கேன்னு இந்த ஓமுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அது மங்களம், அது சர்வமும் குறிக்கிறது. பிரம்மன்னு
தெரிஞ்சுக்கிறதுக்கு சகுண பிரம்மனை ஆரக்கிறோட ஓம்காரம் ஆலம்பனம்னு சொல்லி, அதனால கடைசியில் என்ன சொல்லிச்சுன்னா, ஸோ யதா யதா உபாஸ்தே ததா ஏவ பவதி. பிருதாரண்யகத்தில் நிறைய இடத்துல பார்த்தோம். எப்படி எப்படி நீ உபாசனை பண்ணுற அது அதுக்கு தகுந்த போல் அந்த பாவத்தோட எத் பாவம் தத் பவதி அது உனக்கு ஏற்படும். அதனால் நீ இந்த ஓம்காரத்தனை சகுண பிரம்ம ஆர் நிர்குண பிரம்ம உபாசனைக்கு நீ தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு உபாசனா பாட்டு. அதுக்கு பிறகு இப்போ அடுத்தது 2வது பிராமணம். இந்த அத்தியாயத்தில் 2வது பிராமணம் 3 மந்திரங்கள் இருக்கு. இதில் முதல் மந்திரத்தை நான் படிக்கிறேன். த்ரயாஹ பிராஜாபத்யாஹ பிரஜாபதோ பிதரி பிரம்மச்சரியம் ஊஷுः தேவாः மனுஷ்யாः அசுராः உஷித்வா பிரம்மச்சரியம் தேவாः ஊச்சுः பிரவீத்து நஹ பவான் இதி தேப்யः ஏதத் அக்ஷரம் உவாச்ச த இதி விஜ்ஞாசிஷ்டா இதி விஜ்ஞாசிஷ்யேம இதி ஹோச்சுः தாம்யேதேதி ந ஆத்தே ஓமிதி ஹோவாச்ச விஜ்ஞாசிஷ்டேதி. இந்த பிராமணத்தில் 3 மந்திரங்களும் இதே போல் இருக்கும். ஆனால் விஷயம் என்னன்னு பார்க்க இங்கே ஒரு கதை இருக்குது. இதில் கதை இருக்கு, ஒரு ஆக்கியாயிகா. இந்த பிராமணத்துக்கு பேர் என்னன்னு சொன்னால் பிராஜாபத்திய பிராமணம். என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா 3 வகையான பிரஜாபதியுடைய குழந்தைகள். அப்பா பிரஜாபதி என்ன, இங்கே பிரஜாபதி என்ன பிரம்மன் எடுத்துக்கலாம். நிறைய வாட்டி பிரஜாபதி என்ன பிரம்மாஜி. ஸோ பிரஜாபதியுடைய 3 வகையான குழந்தை. த்ரயாக பிராஜாபத்தியாக சில்ட்ரன். அந்த அப்பாவான பிரஜாபதினி கிட்ட போய் அவர்கிட்ட குருகுல வாசம் பண்ணி பிரம்மச்சரியத்தினை அனுசரித்து அதுக்கு பிறகு இப்படி கேட்டாங்க. 3 வகையானவங்க யார் அப்படின்னு சொன்னால் தேவர்கள், மனுஷர்கள், அசுரர்கள். 3 வகையானவங்களும் பிரஜாபதி அப்பா கிட்ட பிரம்மாஜி கிட்ட போய் இங்கே அந்த பிரம்மச்சரியம் வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா குருகுலம் அப்படின்னு சொன்னாவே வித்யை படிக்கணும்னாவே பிரம்மச்சாரியன்னு கூப்பிடுறோமா. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தால் கூட ஃபாலோயிங் த செலிபஸி பிரம்மச்சரியம் అనేది ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அப்புறம் குரு கேட்ட குருகுலத்துக்கு போனதுக்கப்புறம் உடனே குரு உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ண மாட்டார். அப்புறம் கேட்கறதுக்கு இந்த சிஷ்யனுக்கு கூட அர்ஹத் இல்லை, இவனும் கேட்க மாட்டான், கேட்கக்கூடாது. அப்படின்னு முதல் நீ போய் அங்கே தங்கணும், இருக்கணும். நீ குரு, நீ அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீயும் கவனிக்கணும், நீயும் கொஞ்சம் ரிஃபைன் ஆகணும். குரு உன்னை கவனிச்சுட்டே இருப்பார். உனக்கு அர்ஹத்தை தகுதி இருக்கும்போது தான் உபதேசம் பண்ணுவார். என்ன உபதேசம் பண்ணணும்னு அதான் பண்ணுவார். அதனால் இது ஏதோ சிம்பிளாக பிரம்மச்சரியம் அப்படின்ல. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போனாங்களா இல்லைன்னா
சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே குருகுலம்னா சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது தானே போகணும் అని సందేహం వரும். అది நமக்கு தெரியாது. ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் பார்த்தோம்னா தேவர்களுடைய ராஜான இந்திரனும் அசுரர்களோட ராஜான விரோச்சனனும் இத்தரும் பிரம்ம வித்யா அவர் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணார். அதனால் 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க போய். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் என்ன ஆயிடுச்சுன்னு. 36 வருஷம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருக்கணும். அப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்லி தரல. அதுக்கப்புறம் கதை அழகாக அப்படி போய் முதல் ஒரு தடவை அப்புறம் விரோச்சனன் போயிட்டான். அவன் பாடியே எல்லாம் இது ஆத்மான்னு சொல்லிட்டு தண்ணியில் பார்த்துக்கோங்க 2 பேர் நல்லா மேக்கப் பண்ணிட்டான்னு பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஆத்மான்னு போயிட்டான். இந்திரனும் கிளம்பிட்டு போகும்போது சந்தேகம் வந்துச்சு, திரும்பி வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி 36, அதுக்கப்புறம் 36, 32 இப்படி போய் 108 வருஷங்களாக தான் நிர்குண பிரம்மன் பற்றி நம்ம நமக்கு கேரே இல்லை இல்லையா? பட் கலியுகத்தில் அப்படி ஒரு வசதி பகவான் தான் கொடுத்தார் சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் குருகுலம் வைக்கல, வச்சாலும் நாங்கள் வர மாட்டோம். நார்மல் கிளாஸுக்கே வர முடியல எங்களுக்கு. அது வேறு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாளில் சொல்லித்தரேங்க. ஏன்னா எப்படியோ பிரம்மஜானம் அடிகிறாங்க, கலியுகத்திலும் அடிகிறாங்க. அடிக்கிறோம் இல்லையா? அடிகிறாங்க. அப்போது அதனால் அவங்க சின்னவங்களாக போனாங்களே, நடுவில் தோணிச்சா எதுக்கு போனாங்க. ஆனால் ரூல் என்னன்னா, டிசிப்ளின்ஸு வேல்யூஸு ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் அவன் எந்த விஷயத்திலும், உபாசன விஷயத்துலேயும் அப்புறம் ஞான விஷயத்துலையும் கூட அவனும் ஏற முடியாது. சரியா? இங்கே கொஞ்சம் இந்த பதங்களோட அர்த்தம் கதை கூட போயிட்டுருக்கோம். இப்படி வந்தாங்க. இங்கே வேல்யூஸ் தான் அந்த டீச் பண்ணுவார் அவங்களுக்கு தகுந்தது போல். சரியா? ஏன்னு சொன்னால் மேலே தான் உபாசனை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பிராமணத்தில் இப்போ இங்கே இந்த கதை சொல்லி ஆக்கியாயிக்கா அந்த 3 பேருக்கு 3 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பிரஜாபதி. எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்கல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வேல்யூஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த சொல்லித்தர போகிற 3 வேல்யூஸு இன்னும் நிறைய இருக்கலாம். அப்படின்னா அந்த வேல்யூஸ் தான் ஒரு மனுஷனுக்கு கேரக்டர்னு கொடுக்கும். கேரக்டர், அந்த கேரக்டர் ஒழுங்காக இருந்தாத உபாசனைக்கு நீ லாய்க்கு. கர்மயோகத்துக்கு, உபாசனத்துக்கு, ஞானத்துக்கு கூட. அதனால் இஃப் யூ லாஸ்ட் த வெல்த், நத்திங் இஸ் லாஸ்ட். But if you lost the health, something is lost. If you lost the character, everything is lost. And சொன்னாங்க இல்லையா? அதனால் வேல்யூஸுடைய முக்கியம். இங்கே பிரஜாபதி குரு, தேவ அசுர அசுரர்கள் சிஷ்யர்கள். இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அதே ஆர்டரில் அங்கே சொல்கிறது அப்படி முன்னாடி சொல்லிவிடுவேன் நான். அப்புறம் 3 மந்திரம் முடிஞ்சிடும். தமஹ தயா தானம். தமஹ தயா தானம். இது சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தர் ஒன்று. அப்படி என்ன? சென்ஸ் கண்ட்ரோல், கம்பேஷன் அண்ட் சாரிட்டி. இந்த 3த்துன்னு தான் நம்ம கிருஷ்ணர் பாரோ பண்ணி 16வது அத்தியாயத்தில் தைவாசுர சம்பத் விபாகம் சொல்லும் போதும்
நெகட்டிவ் வேல சொல்லி நெகட்டிவ் வேல ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எப்படி எங்கே த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனः காமக்ரோத ஸ்ததா லோபः தஸ்மாதேதத்ரயம் த்யஜேத். நெகட்டிவாக இந்த மூணுத்தனே விட்டுடணும், தெஜிக்கணும், விட்டு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே பகவான் சொன்னார். அதே இங்கே பிரஜாபதி அந்த மூணுத்தனி பாசிட்டிவாக சொல்லும்போது, ஓகே, பாசிட்டிவாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அங்கே மூணுத்தனி ரினன்சியேஷன் சொன்னார். காமத்யாக ஏவ தமஹ, ఇక్కడ தமம்னு சொல்கிறாரு. அப்புறம் குரோதத்யாக ஏவ தய, அப்புறம் லோபத்யாக ஏவ தானம். presentation is only in the positive approach here, பிரஜாபதி. அங்கே கிருஷ்ணர் நெகட்டிவ் அப்ரோச்சில் இது மூணு நரக்கத்துக்கு துவாரம்னு சொல்லிட்டார். இப்போ அது பாசிட்டிவாக சொல்கிறதுனால நேச்சுரலி ஸ்வர்க்கத்துக்கு துவாரம், இல்லை ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு துவாரம், பிரம்ம ஜானத்துக்கே கூட அது கேரக்டர் உபயோகப்படும் இல்லையா. அதனால் அந்த இந்த கேரக்டர் అనేది வேல்யூஸ் అనేది ரொம்ப முக்கியம். அப்புறம் வேல்யூஸ் தெரியாதவங்க யாருமே இல்லை. இப்போ இங்கே கதையில் பார்ப்போம், முதல் மந்திரத்தில் பிரம்மாஜி ரொம்ப சிம்பிளாக சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது நமக்கு தேவை, இது நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம இல்லாமல் இருக்கிறோன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வேல்யூஸ் எல்லாருக்கும் தெரியும், பட் வேல்யூ தான் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அதை காட்டி கொடுத்து, நமக்கு இனிஷியேஷன் கொடுத்து, இன்ஸ்பயர் பண்ணி சொல்கிறதுக்கு குரு சாஸ்திரம் தேவை. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஸோ இந்த வேல்யூஸ் விஷயம் பற்றி சொல்லும்போது நம்ம சனாதன தர்மத்தில் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் இந்த வேல்யூஸ் இருக்கணும். நீ ஒரு நல்ல மனுஷனாக வாழ்க்கை விவகாரத்தில் லோகத்தில் வாழணும்னா கூட கேரக்டர் தானே ரொம்ப முக்கியம் இருக்குது, வேல்யூஸ். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொன்னால் முக்கியமாக ஆயுர்வேத வைத்தியம், ஜோதிஷம், இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்க பார்த்தீங்களா, அது கேரக்டர் இல்லாத மனுஷனும் உபாசனை செய்யாத மனுஷனும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கேரக்டர் இல்லாதவன் உபாசனை செய்ய முடியாது, உபாசனை அது பலிக்காது. ப்ளஸ் அந்த வேல்யூஸோடு கூடியிருந்த உபாசனை செஞ்சவனு தான் பேஷஜம் விஷக். அந்த டாக்டர் ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட அந்த கான்செப்ட் டீச் பண்ணி தான் ஆகணும் ஆயுர்வேதம்ல. அது எவ்வளோ பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க, செய்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் அந்த ஆயுர்வேத வைத்தியம் செய்கிறவனுக்கு அந்த உபாசனை இருக்கணும், வாழ்க்கையில் வேல்யூஸ் இருக்கணும். ஆனால் ஜோதிஷன் கூட அப்படி தான். இன் தட் கேஸ் யூ டேக் எனி ஆஃப் அவர் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகுது, டான்ஸ் ஆகுது, இது எல்லாமே கூட அந்த காலத்தில் அப்படி எல்லாம் இருக்காங்க, டீச் பண்ணாங்க, அப்படி எல்லாம் வளர்ந்துச்சு. அப்படின்னு சொன்னால் தேவர் ஆல் உபாசகாஸ் அண்ட் தே ஆர் ஆல் எண்டோடு வித் த கேரக்டர். ஆனால் இப்போது உதாரணத்துக்கு ஆயுர்வேதம் சொன்னதுனால அல்லோபதி எடுத்துக்கிறோம். அல்லோபதியில் குரோசின்னு க்ரோ கொடுத்தானோ ஜுரம் குறையும். க்ரோ ஷாப்பில் அப்படியே சும்மா அவனை எனக்கு ஜுரம் தலைவலின்னு ஷாப் கீப்பர் யாரோ ஏதோ கொடுத்தானோ, அவன் குளிச்சானா குளிக்கலையா, அவனுக்கு கை சுத்தமாக இருக்கு, என்ன தேவையில்லை, ஜுரம் குறையும். ஆனால் இந்த ஆயுர்வேத மெடிசன் என்று சொல்லும்போது அப்படி இருந்து அது வேலை பண்ணாது. அதனால தான் அது வேதமாக இருந்தது, அது அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அதனால தான் நம்முடைய பாப்பங்கள் எல்லாமே தான் இந்த வியாதிகள்னு தெரிவிக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷு அல்லோபதியில் நல்லாவே வச்சுருக்காங்க. க்ரோ சின், டெர்ரா மைசின்,
ஸ்ட்ரெப்டோ மைசின், இன்னும் இருக்குது நிறைய லிஸ்ட்டு. எரித்ரோ மைசின். இப்போ ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் மாறிச்சு, அந்த வேறு எல்லாம் காம்போசிஷன்ஸ் மாறிச்சு. சைக்ளின் வந்துச்சு முதல்ல, டாக்ஸி சைக்ளின், என்ன சைக்கிளிக்குன்னு எல்லாம் வரும். அதான் சைக்கிள் தான், சம்சாரம் சக்கரம். இந்த பாபம் பண்ணுறேன் இல்லை, புனரபிஜனனம் வரணும், சைக்கிளிக் ப்ராசஸ். மொத்தத்தில் நமக்கு தெரிவிக்கிறா, உன்னுடைய பாபங்கள் தான்ப்பா இந்த வியாதி இல்லை. எதுக்கு சொல்கிறேன் இந்த விஷயம்? கேரக்டர். அதனால் வேல்யூஸ் இல்லாமல் வாழ்க்கையில் அப்புறம் கர்மயோகமும் சுத்தமாகாது, சித்தம் சுத்தமாகாது, உபாசனா பலிக்காது, ஞானத்துக்கு அர்ஹத்தும் வராது. அதனால் அது ரொம்ப முக்கியம். சரி, இப்படி வந்த இந்த 3 பேர் வந்தாங்க. எத்தனை நாள் தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மேபி குரு சொல்லியிருப்பார் பிரஜாபதி, நீங்கள் இப்போது ஏதாவது வேணுமென்னா கேட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பார். எல்லோரும் தனித்தனியாக கூப்பிட்டிருப்பார். முதல்ல எல்லோரும் தேவதைகள் வாங்கோ. அப்படி இவங்களெல்லாரும் பிரம்மச்சரியத்தனே எல்லாருமே உஷித்வா பிரம்மச்சரியம், எல்லாம் பிரம்மச்சரியத்தின டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையும் வேலை ஃபாலோ பண்ணி தேவாக ஊச்சுஹு, தேவதடு கேட்டாங்க, பிரவீத்துனஹா, எங்களுக்கு சொல்லித்தாங்கோ. என்ன சொல்லித்தரணும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தான் சொல்லித்தாங்க. அது தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்போ கூட குரு கிட்ட நம்ம சஜஸ்ட் பண்ணவே கூடாது. அது எடுங்க, இது எடுங்க, அது சொல்லுங்க, இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்க, பிரவீத்து எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. பிரவீத்துனஹா பவான் இதி அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த பிரஜாபதி தேபிய அவர் அப்போது என்ன சொன்னார்? ஏதது, இந்த ஒரு அக்ஷரத்தனை உபதேசம் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங் திங், த ஸ்மாலெஸ்ட் teaching in the world is this by Brahmaji Prajapati. ஏதது அக்ஷரம், இங்கே அக்ஷரம்னா பிரம்ம அக்ஷரம் அது இல்லை, இங்கே அக்ஷரம் தான், லெட்டர். என்னது? உவாச்ச த இதி. சம்ஸ்கிருதம் த இதி, ஒரே அக்ஷரம். அப்படி சொன்னதுக்கப்புறம் கேட்குறாரு, விக்னாசிஷ்டா, அங்கே 3 போட்டிருக்கு. அப்படின்னா புளுத்தம் அதுக்கு பேர். எங்கேயாவது அப்படி லாங் வந்த அந்த புளுத்தம் இந்த ப்ரோஸ் இந்த கான்டெக்ஸ்டில் இங்கே பார்த்தா புரிஞ்சு விட்டதா அப்படின்னு அர்த்தம். அதில் கேள்வி இருக்கே, விக்னாசிஷ்டா இழுத்து கேட்குறார், ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் இதி கேட்டார். அப்போ அவங்க தேவதைகளை அவங்க என்ன சொன்னாங்க? விக்னாசிஷ்யம் சிஷ்மா, புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு சொன்னாங்களாமா இது. அப்போ பிரம்மா பிரஜாபதி பார்த்துருப்பார், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் பாட்டிக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த விரோச்சனன் மாதிரி அவனை போய் அப்புறம் நாஸ்திக மதம் எல்லாம் சொல்லி சார்வாக மதம் எல்லாம் அப்படி ஆகிடும் இல்லையா வம்பு. அதனால் சொல்லுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது
இது சொல்லி ஊச்சுஹு சொன்னாங்க. என்னது? தாம்யேதி தாம்யதே இதி. தா நீங்கள் சொன்னது எதுக்குன்னா தமம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி. எப்படி எங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா, எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு இந்திரிய நிகிரகம் இல்லை. யாரை பற்றி பேசுகிறோம்? தேவதர்களை. அவங்க எப்போ இந்திரிய சுகங்கள் தானே, போகங்கள் தானே. அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்களுக்கு வேண்டிய வேல்யூ அது முதல்ல. அதனால தான் நிறைய புராண கதையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பிக்சரைசேஷனில் ஒரு அசையமாகவே இந்திரன் விஷயம் எல்லாம் ரொம்பவே மட்டம் தட்டி காட்ட வேண்டியது ஆயிடுது. எனக்கு எப்போ பார்த்து மதுபானம் மதுபானம் அப்படின்னு. ஜென்ரல்லி ஸ்வர்க்கம் என்ன போகம் தானே, ஆல்வேஸ் சென்ஷுவல் ப்ளெஷர்ஸ். அதனால் அந்தளவுக்கு டூ மச் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். வந்துச்சா இல்லையா? எத்தனை வாட்டி அடி வாங்கி திட்டு வாங்கி சாபம் வாங்கிட்டாங்க இந்திரனுடைய திமிருனால. அப்புறம் படாத பாடுபட இதாயிடுச்சு. அப்புறம் யுத்தம் வந்துச்சு, ருத்ராசன் வந்தார். இப்போ புரியுறதா பாகவதம் எல்லாம் எதுக்கு அவ்வளோ கதைகள் எல்லாம் படித்தோன்னே. அதனால் தமம் அது தாமியத்தே இந்திரிய நிகிரம் வேணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நகா ஆத்தே அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ பிரஜாபதி அதுக்கு ஓம் கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சில இடத்துல யக்னம் அதெல்லாம் செய்யும்போது அந்த 4வது பிரம்மா முக்கியமான பீஷ்ட சொல்லுவார், ஏதாவது அதெல்லாம் கரெக்டாக ஓம். ஓகே, ஜென்ரல் ஏதாவது கான்வர்சேஷன் நடக்கும்போது ரைட்டாக ஷல் ஐ ப்ரொசீட் ஓம். நம்ம எல்லாம் ஹரி ஓமில் இருக்கோம். ஓம் அப்படின்னு ஓவாச்ச. எஸ், அதுதான் நான் உங்களுக்கு பண்ண உபதேசம். வியக்னாசிஷ்ட இது. இங்கே அடுத்த ரெண்டும் சொல்லி சங்கரர் இங்கே ஒரு சின்ன என்கொயரி பண்ணுவார். சரி, கதை முடியட்டும். இப்போ அடுத்த மந்திரம் படிக்கணும், அதனால் படிக்கிறேன். அதே தான் வரும். எங்கே என்ன అనేది நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அத்தஹைனம் மனுஷ்யாக ஊச்சுஹு பிரவீத்து நஹ பவான் இதி தேப்யோ ஹை தத் ஏவாக்ஷரம் உவாச்ச த இதி விக்னாசிஷ்டா இதி விக்னாசிஷ்மா இதி ஓச்சுஹு தத்தேதி நஹ. இங்கே நான் நாட்டு நெகட்டிவ் இல்லை. நஹ ஆத்தே ஓம் ஓமிதி ஹோவாச்ச வியக்னாசிஷ்டேதி. பதார்த்தம் இப்போது தேவையில்லை. அதுக்கப்புறம் மனுஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். உங்களுக்கு இவங்களுக்கு கூட ஒரே அக்ஷரம் தா இதி. எல்லாருக்கும் நல்லா இருக்குது, ஒரே ஒரு அக்ஷரம், அதையும் சேம், கஷ்டமே இல்லை. அப்புறம் கேட்டார், புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? தானம். ஏன்னா மனுஷர்களான எங்களுக்கு லோகம் நிறையா வருதும். சம்பாதிச்சுக்கோ வச்சுக்கோ சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானத்துடைய முக்கியத்துவம் அப்பப்போ மறந்து போகிறோம். தானம் எத்தனை இடத்துல எவ்வளோ வாட்டி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்.
கிரகஸ்தனுக்கு தானம் எவ்வளோ முக்கியம், அது எப்படி பண்ணணும். தைத்திரியனில் பார்த்தோம், ஸ்ரத்தையா தேயம், ஹ்ரியா தேயம், பியா தேயம், சம்விதா தேயம், தானம். அதனால நிறைய உனக்கு அங்கே தான் அந்த தானம் செய்கிற பழக்கம் வச்சிருந்தா ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு நீ சர்வம் தியாகம் பண்ணி சந்நியாசம் வாங்குவேன். ஸ்டார்டிங் அங்கே தான் இருக்கு. இந்த உட்டி கொடுக்கறது అనేది ஓகே ரொம்ப கஷ்டம். தானம் பணம் கொடுக்கறது అనేది ஏதாவது மனசு வராது. ஏன்னா சரீரம் மொத்தம் கஷ்டப்பட்டு செய்கிறதெல்லாம் தனமாக தான் மாறுறது. மனசு இப்போது ஆஃபீஸுக்கு போகிறான் ஒருத்தனும், இல்லை ஒருத்தனும் ரிக்ஷா ஓட்டுறான், இல்லைன்னா கூலி வேலை செய்கிறான், சாரீரிகமாக சிரமப்பட்டதெல்லாம் இதுக்கு டு கன்வெர்ட் இன்டு ஆஸ் த மணி. ஆஃபீஸுக்கு போகிறான் இன்டெலிஜென்ட்டு ஐடி அண்ணா இவன் இதெல்லாம் அவனுடைய மைண்டு கொடுத்துட்டு கன்வெர்ட் இன்டு ஆஸ் தி மணி. அப்படி பண்ண அந்த பணம் அதெல்லாம் கொடுக்கணும்னு அவ்வளோ சுலபமாக வருமா? அது அப்புறம் நீ பண்ணலன்னா உனக்கு அது மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும், நீ லோபி ஆகிடுவே அப்புறம். அதனால் தானம் இது மனுஷ லோகத்தில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நமக்கு இத்தனை யக்னி யாகங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் பிராமணன் கொடு, தெய்வத்துக்கு கொடு, பசுபட்சிகளுக்கு கொடு, எல்லாருக்கும் கொடு. எவ்வளோ இருக்கிறது அவ்வளோத்தில் கொடுக்கறதுல ஆனந்தப்படு. This is the important value instruction. அப்போதான் தியாகம் అనేది உனக்கு ஏற்படும். அப்போதான் பிரம்ம ஞானம் எல்லாத்துக்கு லாய்க்கு. அதனால் எங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டான் மனுஷர்கள். అంటే கொஞ்சம் பக்குவமான மனுஷர்கள் எல்லோரும் பக்குவமாக இருக்குங்க. என்ன அங்கே போய் தங்கிட்டாங்க இல்லை கொஞ்சம் நாள் எல்லாம் ரிஃபைன் ஆகிட்டாங்க. அதனால் தான் சொன்னவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன பாஷை சார்? ஏன்னா உபனிஷத்து 3 வேல்யூஸு அதே அக்ஷரத்தோடு ஆரம்பிக்கும் போது சொல்கிறது. அதுதான் கன்க்ளூஷன் நல்லா இருக்கு. இது இவங்களுக்கு கொடுத்தது. ஓகே ஃபைன் அப்படின்னாரு. இதுக்கு மேலே இவங்களுக்கு எதுவுமே டீச் பண்ணலையா? ஆமாம், அடுத்தது டீச் பண்ணணும்னு நீ முதல்ல இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா, நிர்குண பிரம்ம உபாசனா, சாரி அதெல்லாம் வேல்யூஸ் எங்கே உனக்கு வாழ்க்கையில் முதல்ல 12 வருஷம் அட்லீஸ்ட்டு இந்த காலத்தில் டிசிப்ளின்ஸ், வேல்யூஸ். அதனால தான் ஏன் சப்ஜெக்ட் விஷயம் உள்ளக்கு போகாத நிறைய பேருக்குன்னு சொன்னால் அங்கே சுத்தத்தை இல்லை. லைஃப் இஸ் நாட் ப்ராப்பர்லி லெட். ஒடுங்க வாழலை. அது நடந்திருந்தால் தான் ஆக்சுவலி இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தில் மனுஷனு நிற்பான், ஈடுபடுவான். அப்படி இப்படி போகாமே எனக்கு குரு பூர்ண உபதேசம் டீச்சிங் பிரஸ்தானத்தில் எல்லாம் அழகாக டீச் பண்ண. அதே கூட 2 வாட்டை 1 வாட்டு 2 வாட்டை அப்படி அதில் இருக்கன்னா ஏதோ அங்கே ஒரு கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இருந்தால் தான் நடக்கும். நடுவில் வர தடங்களாவது என்னாவது டீவியேஷன் வாட் எவர் ஹேப்பன்ஸ், everything is because still there is no purity. வரல. அவங்களுக்கு கதை முடிஞ்சது. ஸோ ஒருத்தர் அந்த வேல்யூ தெரியறதா ஹைலைட்டு தேவதோடக்கு. அப்படி 3வது கொஞ்சம் அதஹைனம் அசுராஹ ஊச்சுः பிரவீதுனः பவானிதி தேப்யः ஹைதத் ஏவ அக்ஷரம் உவாச த இதி
व्यज्ञासिष्टा इति व्यज्ञासिष्म इति होचुः दयध्वम् इति न आत्थे ओमिति ओवाच व्यज्ञासिष्टेति तदेतदेव ஏஷா தைவி வாக். அந்த பார்ட் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து உபனிஷத்து கன்க்ளூட் பண்ணுறது இங்கே வரைக்கும் அதே தான். சரி, அதுக்கப்புறம் அசுரர்கள் போனாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு உபதேசம்னு கேட்டால் இவங்களுக்கு கூட தா இது. பட் அசுரர்கள் ஆனால் கூட அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சு சொல்லுங்கோ? தயோடு இருக்கணும், ஹிம்சை பண்ணக்கூடாது. அசுர புத்தி ஹிம்சை தானே, வட்டுவே, கொல்லுவே, கடிச்சுடுவே, இப்படியே நிறைய தமோ குணம், ரஜோ குணம் அசுரா. அதனால் தயோடு இருக்கணும். மனுஷர் மேலே மட்டும் இல்லை, சர்வ ஜீவராசிகளின் தயா தாட்சணங்களோட பாரு. உங்களுக்கு அசுரர்களுக்கு தயை இல்லை. அதனால தான் நீங்கள் அடிக்கடிக்கு சண்டை போடுவீங்க, அடிக்கடிக்கு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் நல்லா பண்ணுவீங்க. சிவனுக்கே தலைமையில் கை வைக்கிறேன்னு போகிறான். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அதனால் தயா இது அனுசரிச்சுட்டு வாங்க முதல்ல. அப்படி சரி என்னாங்க, புரிஞ்சிச்சன்னாங்க, ஓகே என்னார், எல்லாம் ஆயிடுச்சு. இப்போது இங்கே நமக்கு சந்தேகம் வருமானு சொல்லிட்டு சங்கரர் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி இந்த 3 தேவதைகளுக்கு தான் தமம் சொல்லி கொடுத்தாரு, மனுஷர்களுக்கு மட்டும்தான் தானம் சொல்லி கொடுத்தாரு, அசுரர்களுக்கு தான் தயா கொடுத்தாரு. அதனால் நான் அது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லை. எது தமம், அப்புறம் தயா வேண்டாம், தானம் மட்டும் பண்ணும். அப்படி இல்லை. இங்கே பாரு, இந்த 3 இல்லைன்னா அந்த 3 சேர்ந்தே கிருஷ்ணர் கீதையில் சொல்லணும். காம குரோதம் சதா லோப. நரகானிக்கு 3 இது துவாரம். 3மே ஒன்று பாருங்க. இப்போது நல்ல இங்கே தேவலோகத்தில் எப்படி போனால் புண்ணியம் பண்ணி தானே அவனு, அப்படின்னா நிறைய சுகம், லக்ஸரிஸ். இப்படி இங்கே இந்த லோகத்தில் இப்போ பணக்காரனாக இருந்து நல்ல வசதி இருக்கு, நிறைய பங்களோஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, வசதி இருக்குது. ஸோ மச் லக்ஸுரியஸ் லைஃப் இஸ் தேர். அப்படி இருக்கும்போது இங்கே நீ உன்னுடைய ஜீவித லட்சம் மறக்கக்கூடாது இல்லையா? சுக போகாலத்திலேயே உளுந்தே அதுக்காக அப்புறம் நான் என்னாவது பண்ணுவேன், என்ன சுகம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதில் இன்டல்ஜ் ஆகிடுவானே. இவனுக்கு கடிச்சது எப்படியோ புண்ணியத்தினால கடிச்சது. அப்போ அவனு கூட தானம் பண்ணணுமா வேண்டாமா? எவ்வளவு உனக்கு வருதோ நிறைய வந்துச்சு. நான் பிறக்கும்போதே வந்துச்சு. அனில் அம்பானி பிர்லா அண்ணா அவன்னா இருக்க டூ. அப்போ தானம் நீயும் கொடுக்கணும். அப்புறம் டூ மச் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடாது. உனக்கு கடிச்சதுனால இருக்கிறதுனால அப்படி நீ லக்ஸுரிஸ் சுகங்களே சொல்லி போகக்கூடாது. அதேபோல் தானமும் பண்ணு, அப்புறம் தயோடு இரு. தானம் అనేది ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மனுஷர்களால் அதே தமம் ரொம்ப முக்கியம். சாதன சம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யம நியமங்களுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு வேண்டாது, எவ்ரி பர்சனுக்கு வேணும். அது கடைசி 3வது கூட ரொம்ப ரொம்ப வேணும் மனுஷனுக்கு. அங்கே ஏன் அவங்கள ஹைலைட் பண்ணி அப்படி சொன்னாருன்னா, அந்த தெய்வகுணம், அசுரகுணம், மனுஷகுணம் அன்னி இங்கே ஒருத்தனுக்குள்ளே இருக்க. இவனு கம்பைன் மிக்ஸ்டு கேரக்டர் பேல்பூரி வேணும். அதனால் இவனுக்கு எல்லா வேல்யூஸும் வேணும். அதனால் டோன்ட் திங்க் தட் அது எனக்கு சொல்லலையே பிரஜாபதி அவனுக்கு தான் சொன்னாருங்க. இல்லை, దయనేది ஃபர்கிவ் ஃபர்கெட் ரொம்ப அவசியம். கருணா, தயா, எவ்வளோ வேல்யூஸ் கீதையில் பகவான் லிஸ்ட்டாக 20 30 அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். குடும்பத்தில் என்னமோ தயான்னு சொன்னால் ஆனிமல் அதுக்கெல்லாம் கோஷாலைக்கு அதெல்லாம் பண்ணுறேன், ஓகே, தட்
வாட் அபவுட் மனுஷனுக்கு மேலே தயை இருக்கு? முதல்ல குடும்பத்தில் கூடி இருக்கிறவங்களுக்குள்ள கூட எவ்வளோ துவேஷம், எவ்வளோ ஹேட்ரேடு, எவ்வளோ ஹிம்சை பண்ணிக்கிறாங்க. பாரிய பாரியன்னு இல்லை குழந்தைகள்னு அப்யூஸ், சைல்ட் அப்யூஸ், வைஃப் அப்யூஸ், உலகம் முழுசாக இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா ஊட்டி கொடுக்கறதோ ஏற்றுக்கிறதோ இது இல்லை, அவங்க நல்ல கிட்டன்னு இது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பாரிய என்னமோ பேசிட்டான், உடனே ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பரம்பரை இப்படிதான், அப்படி சொல்லலாமா? நீ ஒன்றும் பெருசாக ஹிம்சை பண்ணல, பட் ஈவன் ஏ ஸ்மால் வேர்ட் வில் ஹர்ட் த பர்சன், இல்லையா? அதனால் யூ மஸ்ட் ஃபீல் தட் அடுத்தவங்களுடைய யூ மஸ்ட் கன்சர்ன் அபவுட் தேம். சொல்கிற அப்படி டக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன கரெக்டாக தான் சொன்னான் சொல்லாத. நீ உன்னோட பேச்சினால உன்னோட பிஹேவியர்னால அவங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னு கொண்டு வரத்துக்கு நீ பிரயத்தனம் பண்ண சாவது. அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது குறை இருந்தால் கூட அப்போன்னா உனக்கிட்ட எவ்வளோ குட்டி குட்டிய தயாகுணம் இருக்கணும். இல்லைன்னா ஏன் இவ்வளோ வெரி க்ளோஸ் ஃபேமிலிஸ்குள்ளே வருது. அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸு, எல்லோர் மேலே தயா இருக்கிறது, லோகா சமஸ்தா சுகினோ பவந்த். வாட் அபவுட் யுவர் மனசா வாச்சா கர்மனை என்ன பண்ணிகிட்ருக்க? அதனால் வேல்யூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவை ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் கடைசியில் சொல்ல போகிறது. ஸோ திஸ் இஸ் சங்கராஸ் அப்சர்வேஷன். கடைசியில் இப்போ இங்கே முடிக்கிறேன். 5 minutes will conclude it. அதுக்கப்புறம் இங்கே தத் ஏதத் ஏவ ஏஷா, ஏதி அவங்களுக்கு அப்படியெல்லாம் அங்கே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுதான் தெய்வீ வாக். இந்த மாதிரி எங்குமே எக்ஸ்பிரஷன் வரல. தெய்வீ வாக், தெய்வீ வாக் அனுவதத்தி. இதுதான் மறுபடியும் அப்போ அன்னைக்கு பிரஜாபதி பிரம்மாஜி முதல்ல எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு இல்லை, இதே விஷயந்தானே இப்போது எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல பார்த்தோம். பகவத்கீதை நீ மெயின் அப்படி பார்த்த மோர் அபவுட் த வேல்யூஸ் ஓன்லி. ஒரு வாட்டி மனுஷனுக்குள்ள அந்த வேல்யூஸ் அவ்வளோ நெரும்பி இருந்துச்சுன்னா அவனுக்கு ஞானம் கஷ்டமே கிடையாது. அவ்வளோ கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைன்னா எல்லா அத்தியாயத்திலும் எப்படியோ இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டே வருவார். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அனுவதத்தி அதே தான் திரும்பி திரும்பி சொல்லப்படுறது. அதுக்கு அந்த திரும்பி அனுவதத்தைன்னு சொல்கிறதுக்கு இங்கே உபனிஷத்து, இதெல்லாம் உபனிஷத்துடைய கன்க்ளூஷன். தனைத்ருன் த த த அது படிக்கல இல்லை நானும். ததே தது ஏவ ஏஷா தெய்வீ வாக் அனுவததே ஸ்தனயித்ருஹு த த த இதி தாம்யத தத்த தயத்வம் இதி ததேதத் த்ரயகம் சிக்ஷேத் தமம் தானம் தயாமிதி. 2 times எம்ஃபசைஸ் பண்ணி இதே தான் மின்னல் இடி வரும்போது, இங்கே தனைத்துறன்னா இடி, இந்த இடி வரும்போது தெய்வீ வாக்கதே அது அங்கே சொல்கிறது. அதனால் தன்னு பாரு என்ன கம்பேரிசன் உபனிஷத்து. அப்படின்னா தெய்வீ வாக்கதே, பி கேர்ஃபுல், லிசன் அப்படின்னு சொல்லி அனுவதத்தை ரீசவுண்டிங் அகெயின் அண்ட் அகெயின். சாஸ்திரத்தில் அப்பு ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு டைரக்ட்லி வேதத்தில் வந்து சொல்லப்பட்டது, வேதத்தில் அப்புறம் டீச்சிங்ஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. அதனால் 3 வாட்டி பாருங்கள். த த த இதி அப்படின்னா என்ன? திரும்பி உபனிஷத்து தாமியத தத்த அண்டு தயத்வம், அது ஃபார்மேஷன் மாறுறது அதே தான். தமம் தானம் தயா இதி
இந்த 3 தான். ததேதத் த்ரயகம் சிக்ஷே. இந்த 3த்தனே ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போது சொல்லுங்க, காம குரோத லோப 3 விட்டுணுமா இல்லையா? 3 விட்டுணும்னா இது 3 ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லையா? சிக்ஷே என்ன கமாண்டிங் ప్రతి మనుష్యను ఏ లోకంలో இருந்தால் அசுர மனுஷ தேவ எல்லாரும் சிக்ஷேது என்னதே மறுபடியும் சொல்கிறேன், மறக்காது மறக்காது மறக்காது. மறந்துடும் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு. அதனால தான் திரும்பி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், டீச்சிங் வேணும். ஓகே, தமம் தானம், இங்கே கிளியராக நார்மல் வேர்டு, தமம் தானம் தயாம் ஈதி. இப்படி இந்த 2வது பிராமணம் பிராதாபத்திய பிராமணம் வித் எ பியூட்டிஃபுல் வேல்யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோரி முடிஞ்சு விட்டது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.